நம்ம கார்ல ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லணும்னா டயர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளோட சேஃப்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் வந்து இந்த டயர். இந்த டயரை நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்ணல அப்படின்னா நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு பெரிய செலவு வந்து அது வைக்குது. அப்ப அந்த டயரை வந்து எப்படிலாம் நம்ம மெயின்டைன் பண்ணா அந்த டயரோட லைஃபை வந்து நம்மளால பெட்டரா எடுக்க முடியும். அதுக்கு என்னென்ன விஷயங்கள் ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும், எவ்வளோ கிலோமீட்டருக்கு ஒருக்க ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும், அப்படி பண்ணலைன்னா என்ன இம்பாக்ட் வருது, அதே மாதிரி உங்களோட டயரை நீங்க சேஞ்ச் பண்ணும்போது அப்சைஸ் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ வரைக்கும் பண்ண முடியும், அதுக்கு ரீசன் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக ப்ராக்டிக்கலாக ஒரு டெமோவோட நம்ம பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. இதை பார்க்குறதுக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சென்னையில் ராயப்பேட்டையில் இருக்கிற ராஜா டயர்ஸில் தான் நம்ம இருக்கோம். ஸோ ப்ரமோட் சார் வந்து நம்ம கூட இருக்க போகிறாரு. இந்த அத்தனை டிப்ஸையும் அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த வெஹிக்கல் அண்ட் டயர் கோரிலேட்டட் வீல் அலைன்மெண்ட். அப்படி நீங்கள் வீல் அலைன்மெண்ட் பார்க்கலன்னா என்ன லாஸ் ஆகும், எவ்வளோ லாஸ் ஆகும்னு நான் உங்களுக்கு லைவாகவே காமிக்கிறேன். இது ஒரு லைவான ஒரு டயர் இருக்குது. இதோட ஆக்சுவல் காஸ்ட் வந்து 10,000 இன்ட்டு 4 40,000 ருபீஸ் கஸ்டமரோட பட்ஜெட். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சைட் பாருங்கள், இந்த சைட் பாருங்கள். ரைட் சைடில் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 3 mm கிட்ட பட்டன் இருக்குது. இந்த சைட் வேறு ஆகிட்டு அலைன்மெண்ட் மிஸ் அலைன்மெண்ட், அதாவது இந்த பக்கம் ஸ்லாண்டிங் பண்ணதால் மொத்த லோடு வெஹிக்கல் லோடு இந்த சைட் பட்டதால் டயர் ஃப்ளாட் ஆகி போச்சு, கம்பி தெரிய அளவுக்கு வந்திருக்கு. இது பாருங்க, பிசிறே வெளியே வந்திருக்கு. கரெக்ட். சோ அப்போ ஒரு சைடு வந்து கம்ப்ளீட்டா தேஞ்சிருக்கு. இது காரணம் என்னமா இருக்கும் சார்? வண்டி ஸ்ட்ரைட்டா போய் ஜெனரலா 4 டயரும் ஸ்ட்ரைட் பொசிஷன்ல இருக்கும். இது என்ன ஒன் சைட் டில்ட் ஆயிருக்கு. இது ஸோ என்ன அவருக்கு மொத்த லோட இந்த பாட்டில் படுத்துருக்கு. ஜென்ரலாக ஃப்ளாட்டாக பட வேண்டியது இந்த பாட்டில் பட்டதால் வீல் அலைன்மெண்ட் அந்த டயர் ரெண்டு லூஸ் ஆனதால் இங்கே பட்டிருக்கு. இதனால கஸ்டமர் ஃபுல் லாஸ். டயர் அன்யூஸ் பண்ணிட்டு அவர் வந்த ப்ராப்ளம் வந்து வாப்ளிங் ஆகுதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் டயரை பார்த்தா தெரிஞ்சது இது டயர் வீல் அலைன்மெண்ட் ஃபால்ட் இருக்கு. திஸ் இஸ் பியூர்லி அலைன்மெண்ட் ஃபால்ட், நாட் டயர் மேனுஃபேக்சரிங் ஃபால்ட். ஓகே, இப்போ இந்த டயரை நல்லா இருந்திருந்தால் இது இன்னும் எத்தனை கிலோமீட்டர் ஓடி சார்? 3 mm பட்டன் இருக்கு இதுல. ஸோ கம்பல்சரி அவருக்கு 7,000 to 10,000 கிலோமீட்டர்ஸ் கம்பல்சரி வந்திருக்கும். கம்பல்சரி வந்திருக்கும். 1/4 ஆஃப் த லைஃப் மிஸ் பண்ணியாச்சு பிகாஸ் ஆஃப் நான் அலைன்மெண்ட். சரி, இப்போ இது எவ்வளோ நாள் இப்படி தப்பா ஓடுனதுனால இந்த அளவுக்கு தேஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு? கம்பல்சரி 2-3 months பார்க்காம ஓட்டியிருக்காரு அவர். 2 மாசத்துல இவ்வளவு பெரிய பாதிப்பு? ஆமா, ஏன்னா இது இந்த அளவுக்கு கம்பி வர அளவுக்கு வந்திருக்குன்னா கம்பல்சரி 2-3 months ஓடிருக்காரு. இதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னாக்கா பஸ்டா வரணும். சின்ன ஓட்டை மொத்தம் ஹீட் ஆனா இந்த இடம் ஓட்டை மாதிரி விழும், அந்த நூல் தெரியாம இடம் பஸ்டா வர சான்சஸ். இது வந்து ஆல்மோஸ்ட் வென்டிலேட்டருக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் இது. ஓகே, இப்போ இது நீங்க 2 monthsன்னு சொன்னீங்க. இப்போ நான் 1 weekலயே இதை நான் கண்டுபிடிக்கணும்னா ஒரு காரோட யூசர் இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? அவரு சார் ஜென்ரலாக என்ன பண்ணுவீங்க, நீங்கள் வாட்டர் வாஷ் பண்ணுவேன். வாட்டர் வாஷ் நம்ம பண்ண மாட்டோம், யாரோ பண்ணுவாங்க. அந்த டைம் அவனை அட்லீஸ்ட் ஒரு மந்த்லி ஒன்ஸ் அதோட 4 டயர் பொசிஷனை செக் பண்ணால் அது தெரிஞ்சு போய்டும். அது நேக்கடாயினாலே பார்க்க முடியாது. பட் வாட்டர் வாஷ் பண்ணும்போது கண்டிப்பாக தெரிஞ்சு போய்டும் உங்களுக்கு. இல்லை காற்று செக் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு ஜஸ்ட் ஒரு 4-5 seconds முயற்சி எடுத்தீங்கன்னா he could have saved this money. ஓகே, அப்போ நீங்க இதை எப்படி பார்க்கலாம்? கையை வச்சு தடவி பார்த்தாவே நமக்கு கையை வச்சு தடவாலே உங்களுக்கு தெரிஞ்சு போய்டும். இது பாருங்க, இப்போ போகுது இல்லை, இங்கே பக்கம் ஸ்லாண்டிங்காக போகுது, டில்ட் ஆகுது இந்த சைடு. அது பார்த்தாலே தெரிஞ்சு போய்டும் உங்களுக்கு. ஓகே, ஸோ அதை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். கண்டிப்பாக ஈஸியாக பார்த்துலாம். ஓகே, இப்போ இந்த வீல் அலைன்மெண்ட் இப்போ நம்ம காரில் பண்ண வேண்டி இருக்கும் அப்படிங்கிறத இப்படி தொட்டு பார்க்காம அவர் டிரைவிங்கில் அவரால் எப்படி கண்டுபிடிக்கும்? ஆமாம் சார், அவருக்கு வீல் அலைன்மெண்ட் சரியில்லைனாக்கா 2 ஸ்டேரிங் ஓட்டிங்கன்னா ஒன்று லெஃப்ட்டு போகும், இல்லை ரைட்டு போகும், இல்லை உதற ஆரம்பிக்கும். ஸோ கம்பல்சரி இது அலைன்மெண்ட் இஷ்யூ தான். ஸோ எவ்வளோ கிலோமீட்டருக்கு இருக்க ஒரு அலைன்மெண்ட்டுங்கிறது கண்டிப்பாக ஜென்ரலாக டாக்ஸி பீப்புள் வி அட்வைஸ் 5,000 kilometer ஒன்ஸு. ப்ரைவேட் ஓனர்ஸ் 5,000 to 10,000. பட் சில டைம் நீங்கள் பள்ளத்தில் விட்டீங்க, உங்களுக்கு தெரிஞ்சு போய்டும். அது பள்ளத்தில் விட்டிங்கன்னா டைராய்டு 2 கணக்கு வருது இல்லை, அது லூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த டைம் உங்களுக்கு அலைன்மெண்ட் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜஸ்ட் ஒரு பீரியட் ஆஃப் நியர்பை ஷாப்பில் அலைன்மெண்ட் பார்த்துடலாம் நீங்கள். இது பாருங்கள், ரெண்டுமே சேம் சைஸ் சேம் பேட்டர்ன், பிராண்ட் நியூ டயர். எப்படி இருக்குது பாருங்கள், ஃப்ளாட்டாக இருக்குது. திஸ் பிகாஸ் ஆஃப் மிஸ் அலைன்மெண்ட். இங்கே பாருங்கள், இங்கே இது இந்த இடம் பாருங்கள் டில்ட் ஆகும். இந்த பக்கம் ஒன் அவுட் ஆயிருக்கு, அன்வான்ட் ஒன் அவுட். இது தேஞ்சி போய் ஒன் அவுட் ஆகுதா பரவாயில்ல, நாளா ஈவன் ஆகுதா இட் இஸ் நாட் அ லாஸ் டு. திஸ் இஸ் அன்எக்ஸ்பெக்டட் அண்ட் பிகாஸ் ஆஃப் பேட் மெயின்டெனன்ஸ் லாஸ். ஓகே, இப்படி இதை வந்து நம்ம பொசிஷனை மாற்றி போட்டோன்னா இன்னும் கொஞ்ச நாள் ஓட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சரி, ஜென்ரலாக மாற்றி போடுறது ஆப்ஷன் இல்லை. ஏன்னாக்கா இப்போ வருது எல்லாமே சிமெட்ரிக் டயர் தான் வருது, இன்சைட் அவுட் சைடு தான் வருது, ப்ரீமியம் டயர். ஸோ அந்த சான்சஸ் ரொம்ப கம்மி. இவர் ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரிகாஷனுக்காக இல்லை கொஞ்சோண்டு டைம் லாங்காக இவர் பெருட்டி மாட்டிருக்கலாம். பட் இருந்தாலும் அந்த தேஞ்சி போன டயர் உங்களுக்கு ரிட்டர்ன் வராது. லாஸ்ட் இஸ் லாஸ்ட்.
கொஞ்சம் அவுட் சைட் பண்ணலாம், பட் நாட் அட்வைசபிள். அது இட் வில் கிரியேட் அன்இன்வென்ட் அந்த சஸ்பென்ஷன் ஆஃப் த வெஹிக்கிள். இப்போ நம்ம எக்ஸாக்டா காருக்கு கீழே இருக்கோம், லைவா உங்களுக்கு அலைன்மெண்ட் என்ன, எதனால, எதுக்கு பண்றோம்னு காமிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வண்டி பாருங்க, அலைன்மெண்ட்காக தான் வந்திருக்கு. கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் என்னன்னாக்கா லெஃப்ட் சைடுல புல்லிங் இருக்குது, டயர் ஒன் சைடு வேர் அவுட் வர மாதிரி தெரிஞ்சுது அவருக்கு. வண்டிங்ல வண்டி லெஃப்ட் இழுக்கிற மாதிரி இருக்குது. அது ரீசன் என்னன்னு காமிக்கிறேன் வாங்க, ஸ்கிரீன்லயே காமிக்கிறேன் பாருங்க. இது எக்ஸாக்டா பாருங்க, லெஃப்ட் சைடு 0.15 இருக்கு, ரைட் சைடு வந்து -0.7 இருக்கு. ஸோ என்ன இருக்கும், டயர் 4 பொசிஷன் இருக்குல்ல, ஃப்ரண்ட் 2. ஜென்ரலா பேசிக் எல்லா வண்டிலையும் ஃப்ரண்ட் வீல் அட்ஜஸ்ட்மெண்ட் வரும், பிளாக் வீல் அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். இது வந்து 2 வீல் டிரைவ், மேக்ஸிமம் 90% வெஹிக்கிள் 2 வீல் டிரைவ்னால உங்களுக்கு ஃப்ரண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் வரும். கேஸ்டர், கேம்பர், டோ. இது வந்து கேம்பர், இது ஃபிக்ஸடு. இது நீங்க ஃபேக்டரி ஃபிட்டட் எதுவுமே பண்ண முடியாது. இது வந்து டோ அட்ஜஸ்ட்மெண்ட். இப்போ இந்த வீல் பொசிஷன் எப்படி இருக்குனாக்கா நேக்கட் ஐல தெரியாது, இது சென்சார் கேமரா வச்சதாலே தெரியுது. லெஃப்ட் சைடு வந்து இப்படி இருக்குது, ரைட் சைடு வந்து இப்படி இருக்குது. ஸோ பேசிக்கலி உங்கள் வெஹிக்கிள் இப்படி இருக்குது. 0.11 mm டிகிரி மெஷர்மெண்ட் எடுக்குது. அக்யூரசி லெவல் இதுதான் அலைன்மெண்ட் மெஷர். இப்போ இதில் என்ன எங்கள் சீனியர் டெக்னீஷியன் என்ன அட்ஜஸ்ட் பண்ண போறாருனாக்கா ரெண்டுமே லெவல் பண்ண போறாரு. இது ரெட் வந்து ஆல்மோஸ்ட் பேசிக், இது ரெட் இஸ் டேஞ்சர் சிக்னல். த வெஹிக்கிள் இஸ் நாட் இன் அ பொசிஷன் டு மூவ் ஸ்ட்ரைட் இன்டு. இதை கிரீன் பொசிஷன் வரதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். ஜென்ரலாக பேசிக்கெல்லாம் கேஸ்டர், கேம்பர், டோ வரும். இதில் டோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இதனால என்ன ஆகும் பாருங்க, இந்த டயர் வியூ பாருங்க, லெஃப்ட் சைடு தேஞ்சிருக்கு சொன்ன மாதிரி. எக்ஸாக்டா லெஃப்ட் சைடில் பட்டன் ஒன்றுமே இல்லை, ரைட் சைடில் பட்டன் இருக்குது. இந்த டயர் ஆல்மோஸ்ட் வெஹிக்கிள் 30,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. லெஃப்ட் சைடு வேர் அண்ட் டயர் இருக்குது, ரைட் சைடில் இல்லை. இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட், டோ அட்ஜஸ்ட்மெண்ட் காமி போகிறோம். இதுதான் டோ அட்ஜஸ்ட்மெண்ட், லைவாகவே காமிக்கிறோம் உங்களுக்கு. இப்போ எங்கள் டெக்னீஷியன் வந்து உங்களுக்கு டோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. ரைட் சைடு அந்த லெஃப்ட் -0.07 காமிச்சதுல அதை அட்ஜஸ்ட் பண்ணுறாரு. இதுதான் டோ ஆங்கிள். இது ரொம்ப அக்யூரசி லெவல் 0.11 mm இருக்கும். இது லைவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். +0.04 வந்திருக்கு. ஜென்ரலாக +1 and 2.0 to 5 இருக்கணும். அதுதான் இனிஷியல் ரீடிங். லெஃப்ட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. 0.14 இருந்தது, அதையும் அக்யூரசி லெவல். ரெண்டுமே சேம் லெவலில் எடுத்து வர போகிறார். ஸ்கொயர் பொசிஷன். இதுதான் டோ அட்ஜஸ்ட்மெண்ட். மேக்ஸிமம் வெஹிக்கிள்ஸில் வர்றது இதுதான் டோ அட்ஜஸ்ட்மெண்ட். இப்போ நீங்கள் பாருங்க, ஜஸ்ட் இட் நாட் ஈவன் டோக் 2-3 seconds டு டூ த அலைன்மெண்ட் பார்ட். இங்கே 0.02 வந்திருக்கு, 0.04 வந்திருக்கு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் என்னன்னாக்கா இந்த ரீடிங் வருது பெரிய விஷயம் இல்லை, எக்ஸாக்டாக இந்த பொசிஷனில் லாக் பண்ணோம். அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம். ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க, இங்கே செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஆஃப் டயர் மெயின்டெனன்ஸ், வீல் பேலன்சிங். வீல் பேலன்சிங், எனி சர்க்குலர் ஆப்ஜெக்ட் when it ரொட்டேட் பண்ணும்போது இன்பேலன்ஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. அந்த இன்பேலன்ஸ் ஆகலனாக இந்த இடம் உங்கள் வெயிட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், கம்மியாக இருக்கும். கிராம்ஸ் கணக்கில் தான் இருந்தாலும் எவ்ரி கிராம் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். உங்களுக்கு ரன்னிங் வியூவில் எக்ஸாக்டாக தெரிஞ்சு போயிடாது. இது பாருங்க, ரன்னிங் வியூ காமிக்கிறேன் பாருங்க. ஜஸ்ட் ஒரு பேர் மினிமம் நேக்கட் ஐல பாருங்க, இந்த இடம் பாருங்க உங்களுக்கு டில்ட் ஆகுது. இந்த இடம் இப்படி குதிச்சு போகுது. இந்த இடம் பாருங்க ஸ்ட்ரைட்டா இருக்குது. இந்த இடம் பாருங்க எக்ஸாக்டா உங்களுக்கு டில்ட் ஆகும். இதனால என்ன ஆகும்னாக்கா எந்த இடம் வெயிட் ஜாஸ்தியா இருக்கோ அந்த சைட்ல இன்க்ளைண்ட் ஆகிட்டு உங்களுக்கு ரிவர்ஸ்ல சுத்தரா இருக்கும். அதனால என்ன ஆகும், உங்களுக்கு வீல் பேலன்சிங் சரியில்லைன்னா இமீடியட்டா நீங்க பார்க்கலன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து உங்களுக்கு சஸ்பென்ஷன்ல அடிப்படும். சஸ்பென்ஷன் போயிடுச்சுன்னா பால் ஜாயிண்ட், அது சம்பந்தப்பட்டது எனிதிங் கனெக்டட் டு சஸ்பென்ஷன் அண்ட் அதர் மெக்கானிக்கல் பார்ட்ஸ் போனது வாய்ப்பு இருக்கு. இட் இஸ் அ ஸ்மால் ப்ரிகாஷனரி திங்ஸ், பட் இதனால உங்களுக்கு பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீல் பேலன்சிங் பண்றது, புது டயர் பண்றது மேண்டேட்ரி, அது கம்பல்சரி. பட் டயர் தேய சில டைம் என்ன ஆகும், பட்டன் ஜாஸ்தியா இருக்கலாம், இந்த சைடு வெயிட்ஸ் கம்மியா இருக்கலாம், இல்லை பள்ளத்துல விட்டுருக்கலாம், அந்த டைம் வாப்லிங் இருக்க வாய்ப்பு இருக்கலாம். அதெல்லாம் வீல் பேலன்ஸ்ல உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சு போயிடும். இப்போ நம்ம அந்த வண்டியில பார்த்தோம்ல, அதுல வந்து வீல் பேலன்சிங் ஃபால்ட் இருந்தது, நான் உங்களுக்கு வண்டியில வச்சு காமிச்சேன். இது வந்து வீல் பேலன்சிங் மிஷின். இது எக்ஸாக்டா உங்க வண்டி ரன்னிங் பொசிஷன்ல காமிக்கும். எக்ஸாக்டா எந்த பொசிஷன்ல எந்த இடத்துல உங்க வெயிட்ஸ் கம்மியா இருக்கு, இம்ப்ராப்பர் பேலன்ஸ் இருக்கு, இந்த மாதிரி சுத்தும் போது தெரியாது. உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட்ல ஓட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டா அந்த பொசிஷன் தெரிஞ்சு போயிடும் எந்த இடத்துல இருக்கு. திஸ் மிஷின் இஸ் ஸோ அக்யூரேட். உங்களுக்கு எக்ஸாக்டா எந்த இடத்துல வெயிட்ஸ் போடணும், எவ்வளோ கிராம்ஸ் தேவைப்படும், எந்த பொசிஷன் போடணும், அதுவும் காமிக்கும். லைவ் வியூ காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க எவ்வளோ வாப்லிங் இருக்கு பாருங்க அந்த வீல்ல காமிச்சது. இந்த சைடு பாருங்க 0 கிராம்ஸ் இருக்குது லெஃப்ட் சைடில், ரைட் கிராம்ஸில் 140 கிராம்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த வீல் பொசிஷனு இம்பேலன்ஸ் ஆனதால ஒரு பக்கம் டில்ட் ஆகுது. இந்த சைடு 140 கிராம்ஸ் கம்பெனி பண்ணதால் இந்த சைடு இழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால தான் உங்களுக்கு சஸ்பென்ஷன் ப்ராப்ளம் வருது. இப்போ நான் உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி காமிக்கிறேன் லைவாகவே. இதுதான் உங்களுடைய வீல் பேலன்சிங் வெயிட்டு. நம்ம அது 140 காமிச்சோம்ல, அது ஒட்டே டைம் நீங்கள் போட முடியாது. இது ஃபஸ்ட்டு பொசிஷனில் உங்களுக்கு இங்கே பாருங்கள், காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம 90 கிராம்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இன்னும் பேலன்ஸ் டிஃப்ரென்ஸ் காமிக்கும் பாருங்கள் இதில். இப்போ பாருங்கள் அந்த 140 வந்து ஹஸ் பின் ரெடியூஸ் டு 30 கிராம்ஸ். இப்போது நம்ம இன்னும் 30 கிராம்ஸ் ஆட் பண்ண போகிறோம். எக்ஸாக்டாக அந்த லைனுக்கு சென்டரில்
வெயிட் பொசிஷன் ஆட் பண்ணணும். திஸ் இஸ் த ஃபைனல் ஃபிகர் ஆஃப்டர் த வீல் பேலன்சிங். எக்ஸாக்டாக ரெண்டு சைடும் பேலன்சிங் கரெக்டாக இருக்குது, வீல் ரொட்டேஷன் கரெக்டாக இருக்குது, வாப்லிங் சான்சஸ் ஆல்மோஸ்ட் நெக்லிஜிபிள் ஆகிப்போச்சு, 0 கிட்ட ஆகிப்போச்சு உங்களுக்கு. டயர் மெயின்டெனன்ஸோட தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் த ஹார்ட் ஆஃப் த டயர், ஏர். ஏரில் 2-3 வரும் சார். ஒன்று நார்மல் ஏர், இன்னொன்று வந்து ஓவர் இன்ஃப்ளேஷன், இது அண்டர் இன்ஃப்ளேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வண்டி பாருங்கள், எக்ஸாக்டாக உங்களுக்கு அண்டர் இன்ஃப்ளேஷன் இருக்குது. ஒரு வெஹிக்கிளுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ஏர் ப்ரெஷர் வரும், 33, 35 டிபெண்ட்ஸ் ஆன் த வெஹிக்கல். இதில் பாருங்கள் ஏர் ப்ரெஷர் கம்மியாக இருக்கிறதால என்ன ஆகுது தெரியுமா, வெஹிக்கிளோட மொத்த வெயிட்டும் இந்த இடத்துல படுது. இதனால என்ன ஆகும்னாக்கா சைடு கிராக்ஸ் டெவலப் ஆகும், ஸ்டீரிங் டைட் ஆகும், லோட் இண்டெக்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், ட்ராக்ஷன் உங்களுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட்டு. இதில் என்ன ஆகும்னாக்கா லோவர் இன்ஃப்ளேஷன் இருந்தால் உங்கள் டயர் வந்து வெளிப்பக்கம் தேய ஆரம்பிக்கும் லோவர் இன்ஃப்ளேஷனில். இதே ஓவர் இன்ஃப்ளேஷன் போட்டிங்கன்னா சென்ட்ரலில் தேய ஆரம்பிக்கும். ஸோ போட் ஆர் ஹார்ம்ஃபுல் ஃபார் த வெஹிக்கிள்ஸ். ஏர் ப்ரெஷர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த வெஹிக்கிள். இது உங்கள் ஷேப்பே கிடைக்காது உங்களுக்கு. எக்ஸாக்ட் ஷேப் ஆஃப் த டயர் எப்படி இருக்கும்னு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. இது பாருங்கள் எக்ஸாக்ட் 33 PSI ஆஸ் பர் வெஹிக்கல் ஸ்டாண்டர்ட். இது பாருங்கள் எக்ஸாக்டாக இங்கே ஒரு யூ ஷேப் டில்ட் ஆகும். இதுதான் எக்ஸாக்ட் பொசிஷன் ஆஃப் த டயர். இதனால என்ன ஆகும், உங்களுக்கு பம்பிங் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். பாருங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பம்பிங் இருக்குது. இதில் குஷனிங் நல்லா இருக்கும். டயர் தான் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் மினி ஷாக் ஆஃப் த மாதிரி ஆஃப் த வெஹிக்கல். இது எக்ஸாக்டாக உங்களுக்கு ஏர் ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மோஸ்ட் நெக்லிஜிபிள் பண்ணாத ஐட்டம் இது. இனிமேல் எல்லா வண்டியிலும் உங்களுக்கு டிபிஎஸ் மானிட்டர் இன்க்ளூடடே வருது. ஸோ உங்களுக்கு அது ஒரு தொந்தரவு இல்லை. பட் டேக் கேர் ஆஃப் த ஏர் ப்ரெஷர் விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபோர்த் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் part of the tire maintenance which is expected unexpected puncture. அது சகஜம், டயர் கூட பார்ட் அண்ட் பார்சல். இதில் டைப்ஸ் ஆஃப் பஞ்சர் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் பஞ்சர் இருக்குது. ஒன்று வந்து ஸ்ட்ரிங் டைப் நார்மல் பஞ்சர், அதை குத்து பஞ்சருன்னு வாங்க ஜென்ரலாக. இன்னொன்று வந்து மஷ்ரூம் பஞ்சருன்னு வாங்க. இது வந்து அந்த குத்து பஞ்சர் சொல்லுவாங்க. நார்மல் பஞ்சர் இது. இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் காமிக்கிறேன் உங்களுக்கு. திஸ் இஸ் மஷ்ரூம் பஞ்சர் விச் இஸ் ஒன்லி ரெக்கமெண்டட் எனி ரெப்யூட்டட் பிளேஸ் போனீங்கன்னா டெஃபினெட்லி இதுதான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இதில் அட்வான்டேஜ் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயர் பாருங்கள், 2 பஞ்சரும் இருக்குது. இதில் மஷ்ரூம் பஞ்சரும் இருக்குது, ஸ்டிக் பஞ்சரும் இருக்குது. ஒரே கஸ்டமர் 2 பஞ்சரும் போட்டிருக்காரு. அட்வான்டேஜ் இதோட மஷ்ரூமோட காமிக்கிறேன். எக்ஸாக்டாக பஞ்சர் எந்த இடத்துல பஞ்சர் இருக்கோ அந்த இடத்துல லாக் ஆகிருக்கு. அக்கம் பக்கத்தில் காற்று லீக் ஆகாமல் இருக்குதுக்கு இவ்வளோ பெரிய ரேடியஸ் இருக்கிறதால தடுக்குது. இதில் என்ன ஆகுதுனாக்கா பஞ்சர் ஆயினால சின்ன சின்ன ஸ்ட்ரிங்ஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேங்காய் நார் மாதிரி சின்ன சின்ன ஸ்ட்ரிங்ஸ் வரும். இது உள்ளே போட்டு நீங்கள் வெளியே எடுக்கிறீங்க பாருங்கள். இதில் என்ன ஆகும்னா ஒரு ஸ்ட்ரிங்கு வெளியே வந்தால் என்ன ஆகும், ஒரு காற்று வெளியே வர்றதுக்கு எவ்வளோ இடம் தேவை, ஸ்மால் பின் ஹோல் கேப். இதில் சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. ப்ளஸ் இதோட கெமிக்கல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறேன். அதெல்லாம் என்ன ஆகுது, இந்த இடம் வந்து பல்ஜிங் ஆகிடும், ஒரு ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிற மாதிரி ஆகிடும் டயரில். இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சர் போடுறதே தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இதில் மஷ்ரூம் பஞ்சர் போட்டிருக்கு. உங்களால் ஈஸியாக கண்டு முடியாது பஞ்சர் போட்டிருக்கேன்ட்டு. ஸோ உங்களோட டயரோட பொசிஷன் கரெக்டாக இருக்கும், லேயரிங் கரெக்டாக இருக்கும், எங்கேயுமே உங்களுக்கு அன்இவன் வேரண்டாக. இதே நீங்கள் மஷ்ரூம் நார்மல் ஸ்ட்ரிங் போட்டிங்கன்னா அந்த இடம் வீக்கம் மாதிரி இருக்கும். ஸோ இன்பேலன்ஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் இதில் பஞ்சர் பர்மனன்ட் கிடையாது. இந்த பஞ்சர் பர்மனன்ட் கிடையாது. இட் இஸ் ஒன்லி டெம்பரரி சொல்யூஷன். வேறு வழி இல்லைன்னா போடுங்க. பட் 99.9% அவாய்ட் பண்ணுங்க. இது கண்டிப்பாக போடாதீங்க. திஸ் இஸ் த ஒன்லி ஃபார்ம் ஆஃப் பஞ்சர். வேறு பஞ்சர் கண்டிப்பாக போடாதீங்க. மஷ்ரூம் இஸ் த ஒன்லி பஞ்சர் ரெக்கமெண்டட் ஃபார் எனி ப்ரீமியம் ஆர் நார்மல் டயர். ஃபிஃப்த் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃப் டயர் மெயின்டெனன்ஸ், சைஸ் ஆஃப் த டயர். நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கனாக்கா, ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வேறு சைஸ் போடுறாங்க, கொஞ்சம் ப்ராடாக இருக்கிறதுக்கு வேறு சைஸ் போடுறாங்க. இதில் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் சொல்லிடுறேன். மேக்ஸிமம் கேஸில் டிஸ்அட்வான்டேஜ் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இது வந்து மேக்ஸிமம் கார்ட்ஸில் அஃபிஷியல் சைஸ் வந்து 185, 65, 15. நிறைய கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க, 195, 60, 15 போடுவாங்க. இது எதனால் போடுவாங்கனாக்கா டயர் ப்ராடாக இருக்கிறதுக்காக, பாடி விட்டு லைட்டாக வெளியே வரதுக்காக. ஒன் பாயிண்ட் ஆஃப் கஸ்டமர். இது இன்னொரு சைஸ் 195, 65, 15. இது எதனால் போடுவாங்கனாக்கா சைஸ் இதே தான் இருக்கும் 65, 195 ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக போடுவாங்க. இது லோ ப்ரொஃபைல் கஸ்டமர், இது ஹை ப்ரொஃபைல் கஸ்டமர். இதில் அவங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் என்ன சொல்கிறேன், வண்டியோட ஹைட் கம்மியாகிடும். அட்வான்டேஜ் என்னென்னா உங்களுக்கு ரோட் கிரிப் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா உங்களுக்கு இந்த டைம் ஸ்கோரிங் இருக்குல்ல, ட்ராக்ஷன் கிடைக்காது. ஏன்னா இந்த வண்டியோட சைஸ் வந்து கம்பெனிக்கார டிசைட் பண்ணி ஒரு ஜாமெட்ரி பிரகாரம் 185, 65, 15 பண்ணியிருக்கான். இதோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
0.12 13% இருக்கும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2.2% வரைக்கும் இருக்கும் வேரியேஷன். ஸோ ஓடோமீட்டர் வேரியேஷன் ஜாஸ்தி காமிக்கும், மைலேஜ் அடிப்படும். இதில் என்ன அட்வான்டேஜ்னாக்கா உங்களுக்கு ஹைட் இன்க்ரீஸ் ஆகும், பட் பின்னாடி உட்காரும்போது ஸ்ரப்பிங் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஏன்னா பின்னாடி பாடியோட ஹைட் 4 பேர் உட்காந்திங்கன்னா ஒரு எக்ஸாக்டாக ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் அந்த டைமில் இந்த டயரோட டிஸ்அட்வான்டேஜ் தெரியும் உங்களுக்கு. ஸோ கம்பெனியோட எக்ஸாக்ட் சைஸ் போடுறது ஆல்வேஸ் பெட்டர். எதனால் பெட்டர்னாக்கா கம்பெனி ஒரு R&D பண்ணி தான் ஒரு சைஸை டெரிவேட் பண்ணும், ஈஸியாக டெரிவேட் பண்ணாது. அந்த வண்டியோட ஷேப்பு, பாடி இண்டெக்ஸ், லோட் இண்டெக்ஸ் பிரகாரம் தான் டயரோட சைஸே டெரிவேட் பண்ணும். ஒரே வண்டியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பேஸ் மாடலில் உங்களுக்கு 15 இன்ச் வரும், டாப் மாடலில் 16 வரும். அது எதனாலக்கா அதில் கூட 16ல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரிஜினல் சைஸ் 185, 65, 15 வரும். இதே நீங்கள் டாப் எண்டில் பார்த்தீங்கன்னா 195, 55, 16 வரும். இதில் நீங்கள் எக்ஸாக்டாக டயர் கால்குலேட்டர் போய் கால்குலேட் பண்ணிங்கன்னா சேம் வரும், 0, 0 வரும். ஸோ தட் இஸ் த எக்ஸாக்ட் சைஸ். நீங்கள் வேரியேஷன் பண்ணால் அட்வான்டேஜ் ரொம்ப கம்மி, டிட்டர்மினேட் மேக்ஸிமம் இருக்குது. ஸோ அவாய்ட் யூஸிங் ராங் சைஸ் அன்லெஸ் அண்ட் அன்டில் வெரி பர்டிகுலர். இது யார் பர்டிகுலராக போடுவாங்கனாக்கா அலைவீல்ஸ் ப்ராட் போட்டாங்க, அவங்க வேறு வழி இல்லாமல் தான் போடுவாங்க. நார்மல் ரிம்மில் எக்ஸாக்ட் வெஹிக்கல் ஸ்பெசிஃபிக் ரிம்மில் go for original size, don't change the size. It will be damage to your vehicle and harmful for driving and the pleasure driving கிடைக்காது உங்களுக்கு. ஹோப் இந்த வீடியோ நம்மளோட காரோட டயரை மெயின்டைன் பண்ணுறதுக்குரிய டாப் 5 டிப்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். உங்களோட டயரோட லைஃபு, காரோட லைஃபை பெட்டராக கிடைக்கிறதுக்கு இதை கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு இன்கேஸ் டயரை பற்றின என்ன டீட்டெயில் வேணும், இல்லை டயரோட சைஸு, அதோட அவைலபிலிட்டி அதெல்லாம் செக் பண்ணோம் அப்படின்னா பிரமோட் சாரோட காண்டாக்ட் நம்பர் வந்து இங்கே கீழே கொடுத்துருக்கிறேன். அதில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா அவர் உங்களால் ரீச் பண்ண முடியும். மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.